அனைவருக்கும் வணக்கம். ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்சஸ்க்கான கிளாஸஸ் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இதுல ஒரு பகுதியா இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கிளாஸஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். So far ஒரு 23 கிளாஸஸ் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் த பேசிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல இருந்து பார்ட் பை பார்ட்டா யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சொல்லக்கூடிய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல்ஸ், தென் அதை ஃபாலோ பண்ணி யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மாதிரியே ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சச் அஸ் கவர்னர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துருக்கோம். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்னு வரும்போது பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்துட்டோம். ஜுடிஷியரி பார்ட்ல வரும்போது இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்னு சொல்லும்போது, ஸோ ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், தென் செஷன்ஸ் கோர்ட்ஸ், தட் இஸ் சபார்டினேட் கோர்ட்ஸ் முடிச்சு லோக் அதாலத், நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அதையும் ஃபாலோ பண்ணி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் ஃபினான்ஷியல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இது முடிச்சுட்டு தென் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ ஃபார் ஒரு 24 கிளாஸஸ் முடிச்சிருக்கோம். தட் இஸ் 23 கிளாஸஸ். ஓகே, ஸோ இந்த 23 கிளாஸஸில் ஓவராலாக மேஜர் ஏரியாஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஏன் இப்போ ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங், தட் இஸ் இன்னைக்கு கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் தான். ஏன் ஸ்டார்டிங்கில் எடுக்காமல் கொஞ்சம் லாஸ்ட்டில் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக எடுக்கும்போது இது கொஞ்சம் போரிங்காக இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா கொஞ்சம் இதோட டிஸ்ஓரியன்டாக இருக்கும். இன்சென்ஸ் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்குற மாதிரி வரும். அது கொஞ்சம் நமக்கு என்னென்னா அந்த டைமில் ஒரு போரிங் இருக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம எடுக்கும்போது பாலிட்டியோட ஒரு டிரான்சிஷன் பார்க்கும்போது அங்கங்கே இதோட சிக்னிஃபிகன்ஸும் கொஞ்சம் ரிசம்லன்ஸும் இருக்கும். தட் இஸ் ஒரு எவல்யூஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், தட் இஸ் லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு வரும்போது அப்போ இந்த பைகேமரலிசம் செட்டப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிண்ட்லாம் என்னென்னா இங்கேருந்து நம்ம ரூட் எடுக்க முடியும். ஸோ கொஞ்சம் இதை பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸஸ் வந்து இவ்வளோ தூரம் தள்ளி போய் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸை இப்போ பிளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னுமே லேட்டாக பண்ணலாம்னு நினச்சோம். பட் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்வஸ்ட் இருந்ததுனால ஸோ இப்போயே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா உங்களுக்கு டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஒரு 2 கிளாஸஸ் ரொம்ப முக்கியமானது. வெரி ஸ்பெசிஃபிக் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ்ல இருந்து இயர்லி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இந்த வருஷம் கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபார் அனலைஸ் பண்ண பெர்ஸ்பெக்டிவ்ல ஃப்ரம் தி ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங் சைடில் இருந்து தட் இஸ் ஒரு எவல்யூஷன், தட் இஸ் கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி டைம் பீரியட்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த டைம் பீரியடில் கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி லென்த்தியாக நிறைய ப்ரொவிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, வெரி ஸ்பெசிஃபிக்காக தே ட்ரிகர்ட் சர்டைன் ஏரியாஸ். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ் ஆக்குபைட் பை சர்டைன் பர்சனாலிட்டிஸ். ஸோ ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் வைஸ் ராய்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ட்ரிகர் ஆகிருக்கு. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்சஸ் நடந்தது. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் பொசிஷன் எப்போ எடுத்துக்கிட்டாங்க, எப்போ பிரிட்டிஷ் மாகாணம்னு தன்னை தட் இஸ் இந்தியாவை அறிவிச்சாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி கொஷின்ஸ்னு வரும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1909, 1935 அதிகமான கொஷின்ஸ் வந்திருக்கு. டிரான்ஸ்பர்டு சப்ஜெக்ட்ஸ் எது, ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் எது, தென் விமனோட ஓட்டிங் ரைட்ஸ் எப்படி இருந்திருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்களோ தவிர ரொம்ப இன் டீட்டெயில் நம்ம போய் எதையும் சர்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இன்சென்ஸ் லிமிட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இது நடந்திருக்கு, கீ பொசிஷன்ஸ் ஆக்குபைடு பை சர்டைன் பர்சனாலிட்டிஸ் எப்போ நடந்திருக்கு, தென் மேஜர் டெவலப்மெண்ட்னா அது ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட்டாக இருக்கும். இன்சென்ஸ் ஒரு பெரிய டிரான்சிஷன் எடுத்துகிட்டு போயிருக்கோம் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஆக்டுக்கும் அடுத்த ஆக்டுக்கும் ஒரு இன்க்ரிமெண்டலாக இருக்காது, ஒரு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்மாக அது மாறி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஏரியாவை கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நிறையா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கட் ஷார்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இதில் கொஞ்சம் மெமரி பவரும் நமக்கு தேவை. இன்சென்ஸ் நிறையா வந்து ஃபேக்ட்ஸ் இதில் நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறனால கொஞ்சம் அந்த ஃபேக்ட்ஸ் நம்மளால என்ன பண்ணிக்கிற முடியும்னா ரேஷனலைஸ் பண்ணிக்கிற முடியும். அட் த சேம் டைம் அப்போ அந்த காலகட்டத்தில் நடந்த சில ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை நீங்கள் லிங்க் பண்ணி பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்கிற மாதிரி ஆயிரும். ஓகே, ஸோ ஃபேக்டாக ரீட் பண்ணாமல் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தட் இஸ் அப்போ இருந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்படி இருந்துச்சு அதை நீங்கள் லிங்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த ஃபேக்ட் மறந்தாலும் அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் நடந்த ஈவெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒருவேளை இது இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் நம்மளால் வர முடியும். இன்சென்ஸ்
ஒரு ரேஷனல் கெஸ் எடுக்க முடியும் இந்த கொஷின்ஸில். ஸோ இது இருக்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் அவங்க கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ரொம்ப ஃபேக்ட்ஸ் தெரியாத மாதிரி கொஷின்ஸ்னு இந்த ஏரியாஸ்ல இருந்து பெருசாக இல்லை. தட் இஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் நான் சொல்கிறது காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. 1 ஆர் 2 கொஷின்ஸ் அப்படி இருந்தாலுமே அதை ஆப்ஷனை வச்சு கிராக் பண்ணக்கூடிய விஷயமா தான் அந்த கொஷின்ஸ் ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயம் ஆர் எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ சாரி எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே. ஸோ எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர் இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்க இருந்து கோடிஃபை ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே. ஸோ ஃப்ரம் த பிரிட்டிஷ் ரூல். ஓகே. ஸோ பிரிட்டிஷ் ரூலுக்கு முன்னாடி கம்பெனி ரூல் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. ஃப்ரம் 1772 டு 1858 கம்பெனி ரூல்னு சொல்கிறாங்க. 1858 இருந்து 1947 வரைக்கும் க்ரௌன் ரூல். ஃப்ரம் 1947 டு 26 நவம்பர் 1949 வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அதோட டிரான்சிஷன்ஸ் இதெல்லாம் தான் பேச போகிறோம். ஸோ இதில் முக்கியமாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ரூல் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகே. ஸோ கம்பெனி ரூல் அப்படிங்கிறது ஃப்ரம் ரெகுலேட்டிங் ஆக்டில் இருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். தட் இஸ் 1853. ஓகே. ஸோ 1858 இருந்து அது என்னவா போயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரூலுக்கு மாறுது. தட் இஸ் க்ரௌன் ரூலுக்கு மாறுது. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இதில் கம்பெனி ரூல் ஃபுல்லாக முடிச்சிடலாம். பிரிட்டிஷ் க்ரௌன் ரூலில். ஓகே. ஸோ க்ரௌன் ரூலில் வி கேன் கன்க்ளூட் அப் டு 1861. ஓகே. ஸோ ஒரு 1 ஹவர் கிளாஸஸில் இவ்வளோ தான் நம்மளால் கவர் பண்ண முடியும். இன்னும் ஒரு கிளாஸில் மிச்ச ஏரியாஸை கவர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ மிச்ச ஏரியாஸ் அப்படிங்கிறது அது கொஷின் ஏரியாவில் ரொம்ப முக்கியமான ஏரியாவும் கூட. ஓகே. ஸோ 1892 இருந்து அந்த 1909, 1990, 1935. ஸோ ரொம்ப முக்கியமாக 1919 அண்ட் 1935 ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. ஏன்னா கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய ஏரியாவும் அதுதான். ஓகே. ஸோ அப்போ ஒன் பை ஒன்னாக கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் தி எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வரும்போது வி கம் டு நோ ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி தட் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் இஸ் நாட் கம் ஃப்ரம் பை மீன்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன். ஸோ எந்த ஒரு ருஷியன் ரெவல்யூஷன் சொல்கிற மாதிரியோ இல்லை ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் சொல்கிற மாதிரியோ இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது இட் நாட் கம் ஃப்ரம் பை மீன்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன், ராதர் இட் கம் ஃப்ரம் பை மீன்ஸ் ஆஃப் எவல்யூஷன் சொல்லுவாங்க. இன் சென்ஸ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பண்ணியிருப்போம். இன் சென்ஸ் ஒன் சைட் பிரிட்டிஷ் தே லூஸ் தயர் பவர், அந்த அதர் சைடு இந்தியன் கெயின் இட்ஸ் பவர். அப்படித்தான். ஓகே. ஸோ அப்போ ஒரு 1 டேல என்னவாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் நடக்கலை. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கன்ஸ்ட்ரக்டிவாக என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எவல்யூஷன் நடந்திருக்கு. அப்போது ஸோ அதனால தான் இவ்வளோ ஆக்டை நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ வேரியஸ் ஸ்டேஜஸில் வேரியஸ் ரிஃபார்ம்ஸ் நடந்திருக்கு. வேரியஸ் லா இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த லா என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷனை கொடுத்துருக்கு. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ரூலில் இருந்து இந்தியன் ரூல் பண்ணக்கூடிய ஒரு சாவரின் நீங்கள் சொல்லக்கூடிய ரிப்பப்ளிக், டெமோக்ரஸி இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னா டிரான்சிஷனாக நடந்திருக்கு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நடந்திருக்கு. அப்போது ஸோ அதனால தான் இவ்வளோ ஒரு ஆக்டை நம்ம இந்த ஒரு டிரான்சிஷனில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கம்பெனி ரூல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் இருந்த ஒரு பீரியட். ஸோ இது 1772 டு 1858 ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அது அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஓகே. ஸோ அது ஃபுல்லாகவே அவங்க தான் என்ன பண்ணுறாங்க ரெகுலேட் பண்ணுறாங்க. தோ தே கெட் அன் அப்ரூவல் ஃப்ரம் தி பார்லிமெண்ட். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா கம்ப்ளீட்லி பிரிட்டிஷோட சாவரினுக்கு வந்தது. இன்சென்ஸ் பிரிட்டிஷ் க்ரௌனோட அதிகாரத்துக்கு வந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1858 இருந்து 1947 வரைக்கும். ஸோ அதனால தான் கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். ஓகே. ஸோ இது 2ம் பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சில இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நடந்திருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஓன்லி கெட்டிங் அன் ஃப்ரீடம். ஓகே. ஸோ ஃப்ரீடம் த்ரூ தட் இஸ் அச்சீவிங் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இஸ் நாட் ஒன்லி த அப்ஜெக்டிவ். ஓகே. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை மட்டும் அச்சீவ் பண்ணுறது நம்மளோட அப்ஜெக்டிவ் கிடையாது. ஈவன் சோஷியல் ரெவல்யூஷனையுமே அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா முன் வச்சு தான் போயிருக்கு. ஸோ வி சீன் மெனி சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட்டும் பேரலாக என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டோடய நடந்திருக்கு. அது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். அதோட சில சிக்னிஃபிகன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ்லையும் பார்க்குற மாதிரி வரும். ஓகே. ஸோ அப்போது ஒரு எவல்யூஷன் ஸ்டேஜஸில் இது நடந்திருக்கு. 2வது இந்த ரெவல்யூஷனில் வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் நடந்திருக்கு. சாவர்னிட்டியை அவங்க கிவ் அப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட டிரான்சிஷன் பண்ண ஒரு ஸ்டேஜஸும் இருந்திருக்கு. இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் நடந்திருக்கு. ஓகே. ஸோ ஒன் டே நைட்டில் எதுவும் மாறலை. இதுதான் நம்மளோட அப்சர்வேஷன். அதில் நம்ம ப்ரிப்பர்டாக தட் இஸ் 3ஆக டீகோட் பண்ணி நம்மளோட
ப்ரிப்பரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ஆல் அபவுட் ஒன் செகண்ட். So first stage is all about company rule. So company rule is start from the year of 1773 to 1858. ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் பார்லிமெண்ட்டோட ஒரு கண் பார்வைக்கு இது வருது. ஓகே, ஸோ கம்பெனியோட ரூல் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டோட அப்சர்வேஷனுக்கு வருது. தட் இஸ் நாட் இந்தியன் பார்லிமெண்ட், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட அப்சர்வேஷனுக்கு வருது. அதுக்கு முன்னாடியும் கம்பெனி தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த திவான் அதாலத், நிசாமத், ஸோ இதெல்லாம் வந்து கம்பெனி ரூலோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். பட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் when it started to regulate the affairs of the English East Indian Company, that is called Regulating Act. ஓகே, ஸோ அந்த டைம் பீரியடில் தட் இஸ் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகுறாங்க. இன்சென்ஸ் ஒரு ஆர்ம் லென்த் டிஸ்டன்ஸில் இருந்துக்கிட்டு ஸோ யூ ஆர் டூயிங் யுவர் ஒர்க் கரெக்ட்லி ஆர் நாட் அப்படிங்கிறது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணுற ஒரு விஷயமா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு ரூல் ஆர் கோடிஃபைடு லா அப்படிங்கிறது அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் அது ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 ஸ்டார்ட் பண்ணி அதோட 1858 அந்த சிப்பாய் மிட்னி முடிஞ்சு பிரிட்டிஷ் க்ரௌனோட ரூலுக்கு போகிற வரைக்கும் அதை கம்பெனி ரூல்னு சொல்கிறோம். அடுத்து அந்த 1858லேருந்து 1947 வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது க்ரௌன் ரூல். ஓகே, ஸோ க்ரௌன் ரூல் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் டைரக்ட்லி அண்டர் தி சாவரினிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், நாட் இந்தியன் பார்லிமெண்ட். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட சாவரினிட்டி கீழே என்டையர் இந்தியாவும் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுது. தட் இஸ் ஹியர் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் கவர்னிங் தி நேஷன், பட் தேர் அக்கௌண்டபிலிட்டிஸ் ரெஸ்ட் வித் தி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருக்குது. ஸோ தட் இஸ் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு தி legislature, not Indian legislature with respect to British legislature. That is British Parliament they are accountable. அப்படின்னு சொல்லும்போது அது கிரவுன் ரூலுக்கு மாறுது. தேர்ட் ஸ்டேஜ் இஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஸோ அதுக்கப்புறம் கேபினட் மிஷன் பிளான், தென் ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ இனிஷியேட் பண்ணாங்க, தென் எப்போ அது கேம் டு அடாப்ட், தட் இஸ் 26 நவம்பர் 1949. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் தொடர்ந்து நமக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கம்பெனி ரூல். ஓகே, ஸோ கம்பெனி ரூல் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1773லேருந்து 1858 வரைக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். ஓகே, ஸோ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் அந்த ஈவெண்ட்ஸை வச்சு உங்களுக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்சென்ஸ் அந்த டைம் பீரியடில் அந்த காலகட்டத்தில் நடந்த சில மேஜர் ஈவெண்ட்ஸ், அதனால ஒரு ரிஃபார்ம் நடக்குது அந்த இடத்துல. அப்போ அந்த ஈவெண்ட்டோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஈவெண்ட்ஸை கனெக்ட் பண்ண தோணும். ஒரு ஃபேக்டாக பார்க்காம அதோட உங்களால் என்ன பண்ண முடியும்னா அப்போ நடந்த ஈவெண்ட்டை உங்களால் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு அப்சர்வேஷன் கிடைக்கும். ஸோ ஈஸிலி யூ கேன் ஏபிள் டு ரிவைஸ் இட் ஆர் மெமரைஸ் இட். அப்போ இருந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூவல் கவர்மெண்ட் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் 1765ல் திவானி அண்ட் நிசாமத் அப்படின்னு சொல்லக்கூடிய ராபர்ட் கிளைவ் இன்ட்ரடியூஸ் பண்ண டியூவல் கவர்மெண்ட் சிஸ்டம். தட் இஸ் திவானி ரைட்ஸ் அப்படிங்கிறது ரெவன்யூ கலெக்ஷன் ரைட்ஸ் கிவன் டு தி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. தென் நிசாமத்துன்னு சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி நவாப் ஆஃப் பெங்கால் இருந்துச்சு. ஸோ இது இன்ட்ரடியூஸ் பண்ணதில் இருந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் தான். ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் ஒரு இஷ்யூவாக கிரியேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் அந்த காலகட்டத்தில் பிரைவேட் ட்ரேடை அலோவ் பண்ணுறாங்க இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ். தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எம்ப்ளாயிஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரைவேட் ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். ஓகே, அப்போ பிரைவேட் ட்ரேடை இனிஷியேட் பண்ணும்போது தே ஆர் கெட்டிங் சோ மெனி ப்ராடக்ட்ஸ் ஆன் தேர் ஓன். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க இந்தியாவிலேருந்து மார்க்கெட்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணி நிறையா ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதர் கண்ட்ரீஸோட மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. அப்போ கம்பெனியோட ரெவன்யூ ஒரு சைடு என்ன ஆகுதுன்னா டைல்யூட் ஆகுது. ஏன்னா பிரைவேட் ட்ரேட் அதிகமாகுது. ஃபார் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் தானே. ஸோ பிரைவேட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்க்கும்போதோ இல்லை கம்பெனி இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம பிரைவேட் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியமாக தோணும். அப்போ பிரைவேட் இன்ட்ரெஸ்ட்டுனால என்ன ஆகுதுன்னா இண்டிவிஜுவல்ஸோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் கம்பெனி லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் ஆங்கிலோ மைசூர் வார் ஒன்று. ஓகே, ஸோ அந்த காலகட்டத்தில் நடந்த ஆங்கிலோ மைசூர் வார் இட் கிரியேட் அன் ஹியூஜ் டெப்ட் ஆர் பேங்க்ரப்சி ஃபார் தி கம்பெனி. ஓகே, ஸோ ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் க்ரன்ச் அவங்களுக்கு வருது. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி ஒரு கம்பெனி யாரை ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை ரீச் பண்ணுறாங்க. தட் இஸ் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை ரீச் பண்ணுறாங்க ஃபார் தயர் பெயில் அவுட். ஓகே, ஸோ காசு கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. ஸோ காசு கொடுக்க சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, சர்டன் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா.
அப்படி அப்ளை பண்ண ஒரு கண்டிஷனோட வந்த ஒரு ஆக்ட் தான் ரெகுலேட்டிங் ஆக்ட். ஸோ சின்னதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் காரணம். ஒய் அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ரெகுலேட் பண்ணாததுக்கும், ஏன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ரெகுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெயில் அவுட் தான். ஓகே. ஸோ இப்போ நீங்க ஐஎம்எஃப் கிட்ட போறோம். ஸோ ஐஎம்எஃப் கிட்ட போயிட்டு ஃபண்ட் இல்ல அப்படின்னு சொன்னா, அவங்க பெயில் அவுட் ஃபங்ஷன்னு சொல்லி சில கேட்டகரிஸ் குடுப்பாங்க இல்லையா? கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு விஷயமா தான் இதையும் இனிஷியேட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அப்போ அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ரெகுலேட் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. ஓகே. ஸோ இதில் எங்கேயும் பிரிட்டிஷ் பொசிஷன் எடுத்துக்கறல. இந்தியாவோட எந்த லேண்டையும் பொசிஷன் எடுத்துக்கறல. எந்த சாவர்னிட்டி எக்ஸசைஸ் பண்ண கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, ரெகுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெகுலேஷன் ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியம். யாரோட ரெவன்யூ? இந்தியாவோட ரெவன்யூ, தட் இஸ் இந்தியன் மார்க்கெட்ல இருந்து வரக்கூடிய ரெவன்யூ. இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி பிரிட்டிஷ். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரெகுலேட் பண்ணும்போது தே ஆர் பிரிங்கிங் சோ மெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அப்போ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ரெஸ்டோர்டு டு ரெகுலேட் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. தட் இஸ் ஓகே, ஃபைன். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு தான் இருந்தாங்க ஓவராலா. ஓகே. ஸோ இந்த கவர்னர் ஜெனரல் ஓகே. ஸோ கவர்னர் ஜெனரலா மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஓகே. ஸோ கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பர்சனோட சேர்த்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு கொலிஜியேட் கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. கொலிஜியேட் கவர்ன்மெண்ட் இன் சென்ஸ் நத்திங் பட் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் அப்படின்னா கொலிஜியம் சிஸ்டம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ்ன்னு சொல்றோம்ல. அது மாதிரி தான் கொலிஜியேட் கவர்ன்மெண்ட் அப்படிங்கிறது. தட் இஸ் கவர்னர் ஜெனரலோட அவருக்கு நிகரா அசிஸ்ட் பண்றதுக்கு அவரோட சபார்டினேட்டோ இல்ல அவரோட ஹைரார்கிலயோ ஒரு 4 மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்காண்டி ஒரு கொலிஜியேட் கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் இவங்க தான் எடுக்கணும். ஓகே. ஸோ அந்த கவர்னர் ஜெனரல் பிளஸ் கவர்னர் ஜெனரல் தட் இஸ் கவர்னர் ஜெனரல்ஸ் கொலிஜியேட் இன் சென்ஸ் அந்த 4 மெம்பர்ஸ். ஸோ கவர்னர் ஜெனரல் பிளஸ் 4 மெம்பர்ஸ் கன்சிடர் டு பி அன் கொலிஜியேட் கவர்ன்மெண்ட். இந்த பர்சன்ஸ் தட் இஸ் 5 மெம்பர்ஸ் எடுக்கக்கூடியதான் டெசிஷன்ஸ். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா இருந்ததை கவர்னர் ஜெனரலா மாத்துறாங்க. ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்றவரை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாத்துறாங்க. ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இன் சென்ஸ் த பர்சன் ஹூ ஹோல்டு த ஃபர்ஸ்ட் டைம் பர்சனாலிட்டிஸ். ஓகே. ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா எந்த ஆக்ட்ல யார் இருந்தா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் ப்ரீவைக்குள்ள கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்சஸ்ல கீ பர்சனாலிட்டிஸ் யார் எந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். அப்போ கவர்னர் ஆஃப் பெங்காலா இருந்தவரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதோட சொத்து ஒரு 4 கொலிஜியேட் மெம்பர்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 5 மெம்பர் பாடியா இது ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே. ஸோ இந்த 5 மெம்பர் பாடியோட ஹெட் யாருன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா ஃபர்ஸ்ட் இருந்தவர் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஃபேக்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ அது போக என்னவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம பொறுத்தளவுக்கு, ஈச் அண்ட் எவ்ரி ப்ராவின்சஸ் ஒர்க் ஆன் தேர் ஓன். இன் சென்ஸ் அங்க அங்க இருக்கக்கூடிய கவர்னர் என்னவா இருப்பாங்கன்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ், கவர்னர் ஆஃப் பாம்பே இப்படி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிச்சையா அவங்களா ஃபங்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன இனிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா, ஆர்டர் கம் ஃப்ரம் தி சென்ட்ரலைஸ்டு. தட் இஸ் ஒரு ஒரு யூனிட்டி ஆஃப் கமாண்ட் இருக்கணும் அப்படின்னா, அது ஒரு இடத்துல இருந்து வந்தா தானே அது யூனிட்டி ஆஃப் கமாண்ட் இருக்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷனை சென்ட்ரலைஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அட்மினிஸ்ட்ரேஷனை சென்ட்ரலைஸ் பண்ண டைம் பீரியட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில தான். தட் இஸ் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773ல தான் பண்றாங்க. ஓகே. அடுத்த பர்சன் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பிரைவேட் ட்ரேட்னால என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட எக்ஸ்செக்கர்ல லாஸ் வருது அப்படிங்கிறதுனால, ஒரு ரூல் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. தட் இஸ் எந்த ஒரு பெர்சனும் பிரைவேட் ட்ரேட இனிஷியேட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு பெர்சனும் தட் இஸ் கம்பெனி பெர்சனும் ஒரு கிஃப்ட்டோ, ஒரு கிராட்டிட்யூடோ எந்த ஒரு நவாப் கிட்ட இருந்தோ, இல்ல எந்த ஒரு கிங் கிட்ட இருந்தோ, இல்ல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்பிள் கிட்ட இருந்தோ வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இத இம்போஸ் பண்றாங்க. பட் இது இந்த அளவுக்கு என்னன்னா பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சும்மா கதை மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். பட் இதுல நீங்க ரொம்ப முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். இதுக்கு ஒரு கொலிஜியேட் கவர்ன்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன ஆயிருக்குன்னா சென்ட்ரலைஸ்ட் ஆயிருக்கு. இது ஒண்ணு. ஓகே. 2 ப்ரொவிஷன்ஸ் இதுல முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தா போதும். அடுத்து 3வதா ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைம் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? சுப்ரீம் கோர்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. தட் இஸ் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகே. ஸோ எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இந்தியால. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவென்ட். தட் இஸ் இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆக்ட்ல நீங்க அடுத்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். தட் இஸ் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். தட் இஸ் இன் த இயர் ஆஃப் 1774. ஓகே. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் பிளஸ் 3 புசைன் ஜட்ஜஸ். இன் சென்ஸ்
3 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ்ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஸோ அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் 3 புசைன் ஜட்ஜஸ். ஓகே, ஸோ இது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அட் த இயர் ஆஃப் 1774. ஜட்ஜஸோட நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது 1 சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் 3 புசைன் ஜட்ஜஸ். ஓகே, ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு வரும்போது இவங்க டீல் பண்ணக்கூடிய கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட் அஸ் அன் கோர்ட் ஆஃப் இன்கொயரி. ஸோ இது நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம் தான். கோர்ட் ஆஃப் அட்மிராலிட்டி அப்படிங்கிறது மேரிடைம் இஷ்யூஸ். ஸோ இன் கேஸ் எனி disputes in the seas or oceans, that cases has to be dealt by them. Okay, so court of admiralty and ecclesiastical court அப்படின்னா with respect to church. ஓகே, அந்த டைம்ல அவங்க சர்ச்சோட அஃபேர்ஸ்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் வரும்போது ஸோ அதை அந்த டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாகவே இது ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது போத் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனும் இது எக்ஸசைஸ் பண்ணுது, அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனும் எக்ஸசைஸ் பண்ணுது. கம்பெனி சர்வன்ட்ஸ் எல்லாருமே இந்த ஆர்டரை ரெஸ்பாண்ட் பண்ணணும், இன்சென்ஸ் ஒபே பண்ணணும் அப்படிங்கிறதா. அப்போ இது முக்கியமான ஒன்று. தட் இஸ் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773ல முக்கியமாக நடந்ததுன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாரன் ஹஸ்டிங்ஸ். ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் சென்ட்ரலைஸ் ஆயிருக்கு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னு வரும்போது அதோட ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஹாஸ் போத் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அஸ் வெல் அஸ் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு பர்டிகுலர் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773ல இது போதும். ஓகே, தட் இஸ் மோர் தென் எனஃப், ரைட்? ஸோ அடுத்த ஆக்ட் அப்படின்னு வரும்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயம், தட் இஸ் இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல்னு இருந்த ஒரு பொசிஷனில் இருந்த ஒரு சிங்கிள் பர்சன். ஓகே, ஸோ அப்போ அவர் ஒருத்தர் தான். ஓகே, ஸோ அப்போ எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தனிச்சையாக எடுக்கக்கூடிய டெசிஷனாக இருக்கும். இப்போ இந்த கொலிஜியேட் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இன்சென்ஸ் அந்த 4 அதர் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ இந்த 4 அதர் மெம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஓட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருந்திருக்கும். அப்போ இந்த ஓட்டிங் சிஸ்டம் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரன் ஹஸ்டிங்ஸ் அந்த இருந்தார் இல்லையா, அவரோட பொசிஷனை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் அவருடைய பொசிஷனை கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய விஷயத்துல ஓட்டிங் ரைட்ஸ்னு வரும்போது இவர் என்னவாயிரம்னா மைனாரிட்டி ஆயிராரு. காஸ்டிங் ஓட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அன்னைக்கு இருந்திருக்காரு. ஓகே, ஸோ அப்போ என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட பொசிஷன் கொஞ்சம் டீலிட்டில் இன்சென்ஸ் கொஞ்சம் குறைச்சிருச்சாங்க, மட்டப்படுத்தின மாதிரி ஒரு விஷயமாகுது. இது ஒரு சேலஞ்சாக அங்கே பார்க்கப்படுது இந்த பர்டிகுலர் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773ல. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி இல்லை. தட் இஸ் ஜூரிஸ்டிக்ஷன் கொடுத்துருந்தாலும் கவர்னர் ஜெனரலோட தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி அப்படின்னு வரும்போது இந்த ஒரு செப்பரேஷன் கிளியராக இல்லை. தட் இஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது கிளாரிட்டி இல்லை. தட் இஸ் ஓவர் ரைட் ஆகுது. அப்போ இருந்த ரொம்ப மைக்ரோ லெவலில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம போய் ஆராய்ச்சி பண்ண வேணாம். பட் இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்ன்னு நான் சொல்கிறது. ஓகே, ஸோ அப்போது 2 இடத்துல என்ன ஆகலைன்னா ஒரு பவர்ஸ் ஓவர் ரைட் ஆகுது. ஸோ அப்போ அந்த கிளாரிட்டி இல்லாத ஒரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் செட்டில்மெண்ட் இருக்குது. ஓகே, தென் சுப்ரீம் தட் இஸ் பிரிட்டிஷ் நாட் ஓப்பன்லி அசர்ட் தேர் சாவர்னிட்டி. இன்சென்ஸ் இப்பயும் பிரிட்டிஷ் பொசிஷன் எடுத்துக்கிற கிடையாது. ஃபுல்லாகவே இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கிட்ட தான் அவங்களோட அதிகாரத்தோட தான் இந்த நாடு ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கோ தவிர பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இன்னமும் என்னவாக கிடையாதுன்னா ஃபுல்லி இன்டர்வீன் ஆக கிடையாது. ஜஸ்ட் ரெகுலேட் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு டிரான்சிஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சப்சிக்வெண்ட் டேக்ஸில் இது எல்லாமே கிளாரிட்டி ரிஃபைன்மெண்ட் நடக்கும். ஓகே, ஸோ அதில் ஒரு ரிஃபைன்மெண்ட்டாக நடந்தது தான் எதுன்னு கேட்டிங்கன்னா அமெண்டிங் ஆக்ட் 1781. ஸோ இது ரொம்ப முக்கியம் கிடையாது. இந்த ஆக்டை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணுமா இல்லை, மேபி என்னன்னா கொஸ்டின்ஸில் ஒரு வேலை பிளேஸ் பண்ணும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் பாருங்களேன், ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வாஸ் செட்டில்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சென்ஸ் கிளாரிட்டி கிடச்சிருச்சு. யாருக்குன்னா கவர்னர் ஜெனரலோட எக்ஸிக்யூட்டிவ் பாடிக்கும் ஜுடிஷியரிக்கும் என்ன கிடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. இன்சென்ஸ் ஜூரிஸ்டிக்ஷனை செட்டில் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூரிஸ்டிக்ஷனை செட்டில் பண்ண ஆக்ட் பிட்ஸ் இந்தியா ஆக்ட்னு ஒரு வேலை கொஸ்டின்ஸ் ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிட்ஸ் இந்தியா ஆக்டில் அது நடக்கலை. ஓகே, இதுக்கப்புறம் வந்த ஆக்ட் வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்டில் இது நடக்கலை. அப்போது ஒருவேளை உங்களை மிஸ்கைட் பண்ணுறதுக்காக ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸ் வேர் செட்டில்ட் ஆன் பிட்ஸ் இந்தியா ஆக்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது தப்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காண்டி தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் உங்களோட ஒரு ரெஃபரன்ஸ்க்காகத்தானே தவிர இதை கண்டிப்பாக நான் மனப்பாடம் பண்ணிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பர்டிகுலர் ஆக்ட் 1781ங்கிற ஒரு ஆக்ட் உங்களுக்கு அவசியம் இல்லை. பட் அந்த செட்டில்மெண்ட் அப்படின்னு நடந்தது பிட்ஸ் இந்தியா ஆக்டில் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி எங்கே நடந்துச்சுன்னா அமெண்டிங் ஆக்ட் 1781லேயே நடந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டில் மேஜர் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். தட் இஸ் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து
பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. ஸோ இது ஒரு லேண்ட்மார்க் ஆக்ட். ஸோ நான் முக்கியமாக எடுத்து பேசுறது எல்லாமே லேண்ட்மார்க் ஈவெண்ட்ஸ் தான். இன் சென்ஸ் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு இனிஷியேட்டிவ் அதில் நடந்திருக்கும். இல்லை ஒரு பெரிய டிரான்சிஷன் இதுக்கு முன்னாடி ஆக்ட்லையும் இதுக்கும் நடந்திருக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 இட் இஸ் கன்சிடர் டு பி அன் மேஜர் லேண்ட்மார்க் ஆக்ட் தான். ஓகே, ஸோ இது நடந்ததுக்கான ரீசன், தட் இஸ் இந்த ஒரு ரெகுலேஷன் நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எப்படி ஆங்கிலோ மைசூர் வாரோ இங்கே ஆங்கிலோ மராத்தா வார். ஸோ கம்ப்ளீட்லி பேங்க்ரப்டட். ஓகே, ஸோ ஏன்னா என்டையர் எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கு போயிருக்கும்? வாருக்கு தான் போயிருக்கும். அப்போ திருப்பி என்னவாகுது? திருப்பி காசு கேட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கிட்ட போறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னமும் ஃபர்தரா சில கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்றாங்க. ஏன்னா அப்போ அங்க இட் இஸ் அன் மேஜர் இஷ்யூ வித் ரெஸ்பெக்ட் டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ரெவன்யூவும் அதோட எக்ஸக்கர் லாஸும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பிட்வீன் தி ரூலிங் பார்ட்டி அண்ட் அப்போசிஷன் பார்ட்டி ஒரு மேஜர் கிரியேட் பண்ணுது. இன்சென்ஸ் கொஷின்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போ பார்க்குறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சில டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் அங்கே கிரியேட் பண்ணுது. ஸோ ஆப்வியஸ்லி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ரெகுலேஷனை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்கன்னா டைட்டன் பண்ணுறாங்க. இன்சென்ஸ் இன்னும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட இன்டர்வென்ஷன் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ரொவிஷன்ஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்யூஸ் பண்ணுறாங்க. இன்சென்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. கமர்ஷியல் ஆக்டிவிட்டியையும் பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டரி ஆக்டிவிட்டியும் ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. இன்சென்ஸ் பிரிச்சிடுறாங்க. தட் இஸ் ஒரே பர்சன் ரெண்டு வேலையை பார்க்க வேணாம். நீ ஒருத்தர் தனியா பாரு, இன்னொருத்தவங்க தனியா பார்க்கணும். நம்ம பார்க்குறோம் இல்லையா, டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்றோம்ல. ஸோ ஒரு ஆக்டிவிட்டியை ஒரே ஒருத்தர் பார்க்கும்போது என்ன ஆகாதுன்னா அவருக்கு அந்த கிளாரிட்டிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அட் த சேம் டைம் ஒர்க் பர்டன் அதிகமாகும். அப்படிங்கிறதுனால அந்த டிவிஷன் ஆஃப் லேபர் இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ டிவிஷன் ஆஃப் லேபரோட டிபார்ட்மெண்ட்ஸ் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை இன்னும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காகவும் இன்னமும் அதில் ரெகுலேஷன்ஸை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்சென்ஸ் ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் ஃபங்க்ஷனையும் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனையும் ரெண்டியாக பிரிச்சிடுறாங்க. ஸோ இதை கவர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பாடியையும் இதை கவர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பாடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்சென்ஸ் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை கவர்ன் பண்ணுறதுக்கு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாடி இனிஷியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனை ஆக்குபை பண்ணிக்கிடுவாங்க. ஸோ கமர்ஷியல் ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு பாடி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, அடுத்து பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டரி ஃபங்க்ஷன்ஸை பார்க்கறதுக்கு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்த சிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஸோ இதில் ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்லையுமே இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் தான் இருக்கும். பட் ஒரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்கும். ஓகே, வெரி ஸ்பெசிஃபிக் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு வரும்போது ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் இன்ஃப்ளூயன்சஸ் நடக்கும். ஸோ அதில் கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஓகே, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு வரும்போது இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலை பொறுத்தளவுக்கு மொத்தம் 7 கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஓகே, இந்த 7 கமிஷனர்ஸையும் நாமினேட் பண்றது யாருன்னு பாருங்க, பார்லிமெண்ட். யாரோட அப்ரூவலோட அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட போர்டோட அப்ரூவலோடையும் க்ரௌனோட அப்ரூவலோடையும் பார்லிமெண்ட் நாமினேட் பண்ற பர்சன்ஸ் தான் என்னவா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல மெம்பரா இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட தட் இஸ் பிரிட்டிஷ் பார்லிமெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. இன்சென்ஸ் ரெகுலேட்டரி பெர்ஸ்பெக்டிவ்ல பிரிச்சிடுறாங்க. கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் நீ வந்து பிஸ்னஸை மட்டும் பாரு, நீ இந்த இங்க இருக்கக்கூடிய தட் இஸ் கிங்டம் இது பண்றது ரெகுலேட் பண்றது இல்லை இங்க இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் ரெகுலேட் பண்றது இதெல்லாம் உன்னோட வேலை வேணாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்றோம்ல ரோல் பேக் ஆஃப் ஸ்டேட்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் அப்போ நடந்திருக்கு. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸை பாருங்க, உங்களோட ரோல் தனி. நாங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றது, இங்க எந்த விதமான இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸோ இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூஸோ வருதோ அதை நாங்கள் ஹேண்டில் பண்ணுற வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு பிரிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட், தட் இஸ் லேண்ட்மார்க் இனிஷியேட்டிவ் இன் தி பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. ஓகே, அடுத்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனிஸ் டெரிட்டரிஸ் இன் இந்தியா வேர் கால் டு பி பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ். இன்சென்ஸ் பிரிட்டிஷோட ஆளுமைக்கு உட்பட்டது. இன்னமும் பிரிட்டிஷ் மாகாணமாக அதை டிசைட் பண்ணல. ஓகே, பிரிட்டிஷோட ஆளுமைக்கு உட்பட்டதுன்னு தான் சொல்கிறாங்க பொசிஷன். அதாவது பிரிட்டிஷோட ஆளுமைக்கு உட்பட்டதுங்கிறது வேற, பிரிட்டிஷோட பகுதி அப்படிங்கிறது வேற. ஓகே, ஸோ அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இட் இஸ் நாட்
தயர் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்ல கிடையாது. ஓகே, ஸோ பொசிஷன் அப்படிங்கிறது சும்மா டேக் ஓவர் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி. நீங்கள் அதோட ஓனர்ஷிப்பை எடுத்துக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்குது அப்படின்னா, பப்ளிக் செக்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனியோட ஓனர்ஷிப்புக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்டை கொஞ்ச நாள் கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கிவ் அப் பண்ணிட்டு மொத்தமாக ஒன்று டேக் ஓவர் பண்ணுவாங்க. தட் இஸ் ஹோலிஸ்டிக்காகவே அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதோட பொசிஷனை மட்டும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸோட கண்ட்ரோலை மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போதைக்கு பார்த்தா நம்ம அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தான். இன்னும் இவங்க போய் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக போய் உட்கார கிடையாது. அந்த மாதிரி சும்மா ஒரு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறக்காண்டி சொல்கிறேன். ஸோ பிரிட்டிஷ் பொசிஷன் அப்படிங்கிறது இன்சென்ஸ் ஆளுமைக்கு உட்பட்டது, அவ்வளோதான். ஓகே, இன்னமும் அவங்க என்ன பண்ணல, தன்னோட ஓன் டெரிட்டரின்னு அதை இன்னும் அறிவிக்க கிடையாது. ஓகே, ஸோ இது பிட்ஸ் இந்தியா ஆக்டில் நடந்த மேஜர் ரிஃபார்ம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கவர்னர் ஜெனரலோடக்கும் ப்ளஸ் அந்த 4 கொலிஜியேட் மெம்பர்ஸ். ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜெனரலோட பொசிஷன் அப்படின்னு வரும்போது இட் இஸ் பிலிட்டில்டு. இன் சென்ஸ் அவங்களோட பொசிஷன் கொஞ்சம் மட்டப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு இஷ்யூ என்ன பண்றாங்கன்னா சால்வ் பண்றாங்க. இன் சென்ஸ் கவர்னர் ஜெனரலோட பொசிஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் இந்த 4 கொலிஜியேட்டை 3 கொலிஜியேட்டா மாத்துறாங்க. ஸோ இவருக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ்டிங் ஓட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. இன் சென்ஸ் அந்த 3 மெம்பர்ஸ் எடுக்கக்கூடிய டெசிஷன் இவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு நோ சொல்லக்கூடிய அதிகாரத்தை எதில் கொடுக்குறாங்கன்னா, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அது போக காவனன்டட் சர்வன்ட்ஸ் ஆர் இன் த ஃபியூச்சர் டு பி அப்பாயிண்டட் டு தி கவுன்சில் ஆஃப் கவர்னர் ஜெனரல். ஓகே, ஸோ காவனன்டட் சர்வன்ட்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்னைக்கு சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த பர்சனாலிட்டிஸ் தான் எதுல இருக்க முடியும்னா கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே கொண்டு வர்றாங்க. ரொம்ப முக்கியமாக பிட்ஸ் இந்தியா ஆக்டில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அது ரொம்ப முக்கியம். தென் பிரிட்டிஷ் பொசிஷன் ஃபர்ஸ்ட் டைம் டிக்ளேர் பண்ணுற ஒன்று. இந்த பிரச்சனை டிஸ்பியூட்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமாங்கிறது இல்லை. பட் மினிமம் லெவலில் ஞாபகம் வச்சுக்கணும். டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி கவர்னர் ஜெனரல் அண்டு அந்த 4 கொலிஜியேட் பர்சன்ஸ், இதை சால்வ் பண்ண ஆக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட் தான். ஓகே, ஸோ இது ஒன்று. அடுத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த அளவுக்கு இல்லை, பட் ஓகே, 1786 ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கமாண்டர் இன் சீஃபா இன்னொருத்தர் இருந்தார். ஓகே, ஸோ கமாண்டர் இன் சீஃபா வேற ஒரு பர்சன் இருந்தாங்க. அப்போ கவர்னர் ஜெனரல் கமாண்டர் இன் சீஃப் இல்லை. கார்ன்வாலிஸ் உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன் சென்ஸ் அவரே கமாண்டர் இன் சீஃபாவும் ஆகிற மாதிரி. ஓகே, ஸோ இது ஒன்றும் அவ்வளோ சிக்னிஃபிகண்டான ஆக்ட் இல்லை. பட் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது கொஞ்சம் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறனால இது இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, அப்போ ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 ஒன்று, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ரொம்ப முக்கியமான ஆக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அடுத்து பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட். ஓகே, ஸோ சார்ட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் கோடு. ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட அஃபேர்ஸை இன்சென்ஸ் அவங்களுக்கு இன்னமும் அதிகாரம் கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஓகே, ஸோ மொத்தம் 3 சார்ட்டர் ஆக்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரெனியூவலும் 20 இயர்ஸ்க்கு ஒரு ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இட் கிவ் ஆன் கமர்ஷியல் ப்ரிவிலேஜஸ். ஓகே, யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு. ஸோ ஒரு கமர்ஷியல் ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க டு தி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் 20 இயர்ஸ். ஓகே, ஸோ அது போக என்னன்னா ஆல் த மெம்பர்ஸ் வேர் இன் த ஃபியூச்சர் paid not out of the state exchequer but out of the Indian revenues. ஸோ இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷனை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பெனி சர்வன்ஸுக்கு அமௌண்ட் பே பண்ணுறதா இருந்தால், இன்சென்ஸ் சேலரிஸ் பே பண்ணுறதா இருந்தால், அது இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ரெவன்யூவில் தான் பே பண்ணணுமோ தவிர ஸ்டேட்டோட எக்ஸ்செக்கர்லேருந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்சென்ஸ் கம்ப்ளீட்லி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அவங்களோட இந்தியாவில் வரக்கூடிய ரெவன்யூலேருந்து தான் அதை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, தோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட காவனன்டட் சிவில் சர்வன்ட்ஸ் இங்கே பொசிஷனில் இருந்து கவர்ன் பண்ணாலும், இன்சென்ஸ் இவங்க பொலிட்டிக்கலாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலும், பட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் அதோட ரெவன்யூ, தட் இஸ் சேலரிஸ் கொடுக்கணும். அதுவும் அந்த சேலரி எங்கேருந்து வரணும் அப்படின்னா இந்தியன் ரெவன்யூல இருந்து தான் வரணும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய கண்டிஷன். இது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. ஓகே, ஸோ இந்த சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு 20 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனியோட கமர்ஷியல் இதை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. இன்சென்ஸ் இன்னும் ஒரு 20 இயர்ஸ் நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்டில் பெரிய சிக்னிஃபிகன்ஸ் எதுவும் இல்லை, பட் இந்த ஆக்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ 1813 நடந்த ஒரு இது. பட் இப்போ சுச்சுவேஷன் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃபர் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இருந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேசி ஃபேரி ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. இன்சென்ஸ் அப்போ வரைக்கும் தட் இஸ் 1813 பிஃபோர். ஓகே, ஸோ அப்போ வரைக்கும்
ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இஸ் த ஒன்லி கம்பெனி ஃப்ரம் பிரிட்டிஷ். ஓகே, ஸோ பிரிட்டிஷ் இன்சென்ஸ் ஃப்ரம் யூகேல இருந்து ஒன்லி கம்பெனி கேன் ட்ரேட் வித் இந்தியா. ஸோ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ் அப்போ. ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட அப்போ அப்போ இருந்த மோனோபோலி. ஓகே, ஸோ இவங்க தே ஆர் கன்சிடர் டு பி அன் மோனோபோலி இன் சென்ஸ் வேற யாரும் தே கேனாட் ட்ரேட் வித் இந்தியா. ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னா லேசி ஃபெரி கான்செப்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஃப்ரீ மார்க்கெட். ஓகே, ஓப்பன் மார்க்கெட் ஆர் ஓப்பன் எக்கனாமின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் எனி ஒன் கேன் ட்ரேட் வித் எனி இயர். ஓகே, ஸோ அப்போ அது ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ ஆகுது. இவங்களோட மோனோபோலியை டைல்யூட் பண்ணுற ஒரு விஷயம் அப்போ ஸ்டார்ட் ஆகுது. அது போக அப்போ இருந்த நெப்போலியனோட கான்டினென்டல் சிஸ்டம், ஸோ அங்கே தே புட் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் தி ஃப்ரான்ஸ், தட் இஸ் அந்த ஏரியாவில். ஓகே, ஸோ யூரோப் மார்க்கெட்டில் போட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த அதர் கம்பெனிஸை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்குது. இன் சென்ஸ் இந்தியாவோட மார்க்கெட்டை ஓப்பன் அப் பண்ணுங்க, தட் இஸ் எனி ஒன் கேன் ட்ரேட் வித் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. தட் இஸ் மேஜர் ரிஃபார்ம்ஸ் அங்கே தான். தட் இஸ் உங்களுக்கு அங்கே மோனோபோலி பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது 1813 ஞாபகம் வச்சுக்கிறத விட இந்த ஒரு கதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அப்போது 1813 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா லேசி ஃபேரி கான்செப்ட்ஸ் டெவலப் ஆகுது. தட் இஸ் மார்க்கெட் ஃப்ரீ ஃப்ளோவாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் ஏற்படுது. அதே டைமில் அப்போ இருந்த கான்டினென்டல் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ்டு பை நெப்போலியன். ஸோ இது எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஹாவ் டு டேக் சர்டன் டெசிஷன்ஸ். அப்போ அந்த டெசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மோனோபோலி இன் இந்தியாவை தே டைல்யூட்டட், இன்சென்ஸ் தே டெர்மினேட்டட். தட் இஸ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் அங்கே கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. எனி கம்பெனிஸ் இன் பிரிட்டிஷ் கேன் ஹாவ் த ரைட் டு மார்க்கெட் இன் இந்தியா. ஓகே, ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மோனோபோலி வித் இந்தியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைல்யூட் ஆகுது. எக்ஸப்ட், ஓகே, ஸோ எக்ஸப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ மட்டும் இன்னும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட மோனோபோலியாக தான் இருக்குது. அதே மாதிரி சைனாவோட ட்ரேடும் மோனோபோலியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்டையராக என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் டைல்யூட்டட் ஆக கிடையாது. பட் கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா அது வரைக்கும் இருந்த மோனோபோலி அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக டைல்யூட் ஆகிடுது. ஓகே, டீயில் மட்டும் இன்னும் அவங்க மோனோபோலியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இன்னும் எண்டாக கிடையாது, இன்னமும் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ 1813 ஆக்டில் அது போக இதுதான் மேஜர் ரிஃபார்ம்ஸ். இதுதான் ஒரு யூபிஎஸ்சின்னு கொஸ்டினாக வந்துச்சு. It is to be noted that constitutional position of the British territories in India this was explicitly defined for the first time. So constitutional position அப்படிங்கிறது இப்போ தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்ணுதுன்னா என்டையர்லி இந்தியாவோட அந்த பொசிஷன் தட் இஸ் தே ஆர் டேக்கன் இட். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் கிட்டத்தட்ட சாவர்னிட்டி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான். கம்ப்ளீட் சாவர்னிட்டின்னு சொல்ல முடியாட்டினாலும் தே டேக்கன் இட் டு ஒன் கண்ட்ரோல். ஓகே, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தட் இஸ் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் have get on constitutional position. In sense they completely take over னு சொல்லல. ஓகே, பட் they get on full freedom. ஓகே, ஸோ அதில் கம்பெனி எதுவும் இன்வால்வ் ஆக முடியாத அளவுக்கு ஃபுல் ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டாங்க. இன்னமும் கம்பெனி தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் அது பிரிட்டிஷோட கான்ஸ்டியூஷனல் பொசிஷனுக்கு உட்பட்டது. ஸோ அங்கே கம்பெனி என்ன பண்ணலாம்னா ரூல் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒரு மேஜர் இனிஷியேட்டிவ் இன் தி 1813 ஆக்ட். ஓகே, அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒன்று, தட் இஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh rupees இந்த சார்ட்டர் ஆக்டில் ஒதுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்கு. இது நீங்கள் எந்த ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தாலும் இது இருக்கும். இன்சென்ஸ் இன்ஸ்டியூட்டோட கொஷின் பேப்பர், நாட் யூபிஎஸ்சியோட கொஷின் பேப்பர். ஓகே, ஸோ இந்த ஒரு 1 lakh rupees ஒதுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தி எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ இது 1813 ஆக்டில் நடந்த ஒரு முக்கியமான ஒன்று. அடுத்து லோக்கல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் த ரைட் டு இம்போஸ் டாக்ஸஸ் ஆன் பர்சன்ஸ். இன்சென்ஸ் இங்கே இருக்கக்கூடிய முனிசிபல் கார்பரேஷன், தட் இஸ் சென்னை முனிசிபல் கார்பரேஷன், பாம்பே, கல்கட்டா முனிசிபல் கார்பரேஷன், தே ஹாவ் த ரைட் டு இம்போஸ் டாக்ஸஸ் ஆன் பர்சன்ஸ். ஸோ இந்த ஒரு ரைட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 1813 ஆக்டில் கொண்டு வராங்க. ஸோ 1813 ஆக்டில் ரொம்ப முக்கியமான மேஜர் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மோனோபோலி என்ன ஆகுதுன்னா டைலூட் ஆகிடுது. ஒன்று ஃபர்ஸ்ட். ஓகே, அடுத்து அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் கொடுத்த 1 lakh rupees. ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் இன் தி 1813 ஆக்ட். ஓகே, ஸோ இதோட 1813 ஆக்ட் முடியுது. அடுத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் தான். ஓகே, ஸோ சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது இன்னமும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகுது. ஸோ சார்ட்டர் ஆக்டில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 20 years ரெனியூவல், தட் இஸ் 1813 ஒரு 20 years ரெனியூவல் பண்ணுறாங்க 1833. ஸோ இந்த 1833 காலகட்டத்தில் பிரிட்டிஷ் இருந்த பீரியடில் அவங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன்னும் பீக்கு போகுது. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீக்குக்கு போகுது அப்படின்னா
அப்போ அங்கே என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி அப்படிங்கிறது இன்னமும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. இன் சென்ஸ் இன்னமும் அதிகமாக அங்கே பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கு. தென் அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய சொசைட்டியில் இன்டெலிஜென்சியா குரூப்ஸ் இன் சென்ஸ் அங்கே ரிஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா, சோஷியல் ரிஃபார்மர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர் கிளாஸஸ் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆஸ்க் ஃபார் அன் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், தே ஆஸ்க் ஃபார் அன் சிவில் ஃப்ரீடம், சிவில் லிபர்ட்டி, இது எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணும்போது, இட் இஸ் டிமாண்ட் பண்ணும்போது, அது எங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. எதை ரெகுலேட் பண்ணுறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை ரெகுலேட் பண்ணுறதுலையும் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீக்குக்கு போயிடுது. ஓகே, ஸோ அங்கேயும் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்பிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அங்கேயும் கிரியேட் ஆகுது. அங்கேயும் நிறைய ரிஃபார்ம்ஸ் நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில். ஸோ அதே லெவல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாலையும் நடந்துச்சு. ஸோ ஒரு இன்டெலிஜென்சியா குரூப்ஸ் அங்கே சேரும் போது என்னன்னா, பாலிசி மேக்கிங்கை பற்றி பேசுகிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய வெல்ஃபேரை பற்றி பேசுகிறாங்க, டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது எல்லாமும் அங்கேயும் என்னவாகுதுன்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனி ரிஃபார்ம்ஸ் வேர் டேக்கன் அட் த டைம் ஆஃப் பீரியட். ஓகே, ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டில் மேஜர் ஆக்ட் இம்போஸ் பண்ண காலகட்டம் அப்படின்னு வரும்போது இந்த ஒரு காலகட்டத்தில் தான் நீங்களால பார்க்க முடியும். ஓகே, ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட்லையும் கம்பெனியோட சார்ட்டரை, தட் இஸ் அவங்களோட ரைட்ஸை இன்னும் ஒரு 20 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரெனியூவல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஆக்டில் கம்பெனி கம்ப்ளீட்டாக மோனோபோலி என்ன பண்ணிச்சுன்னா லூஸ் பண்ணிருச்சு. ஓகே, இப்போ கம்பெனி ட்ரேடு வித் டீன்னு சொல்கிறோம்ல, அந்த மோனோபோலியும் கிடையாது. அப்போ என்டையராக கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸே இல்லாததுனால அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் அன் கமர்ஷியல் பாடியாக என்ன ஆகுது அப்படின்னா டைலூட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கமர்ஷியல் பாடியாக இப்போ அது ஃபங்க்ஷன் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. இன் சென்ஸ் என்டையர்லி. ஓகே, ஸோ என்டையர்லி அங்கே கமர்ஷியல் பாடியாக அது ஃபங்க்ஷன் ஆகும் கிடையாது. ஒன் ஆஃப் தி ஒரு கம்பெனியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தே கேன் ட்ரேடு, பட் எனி கம்பெனி கேன் ட்ரேட் வித் இந்தியா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ மோனோபோலி அப்படிங்கிறது இங்கே டிஸ்இன்டகிரேட் ஆயிடுச்சு, இன்சென்ஸ் டைலூட் ஆயிடுச்சு. என்டையர்லி இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாகவே எதுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு தான் போகுது. இன்சென்ஸ் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் போகுதோ தவிர, அந்த ட்ரேட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் அவங்க பெருசாக என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈடுபடுறது இல்லை. ஸோ இது ஒரு மேஜர் ஈவெண்ட் தான். ஓகே, அது போக அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன ஆகுதுன்னா ஹைலி சென்ட்ரலைஸ் ஆயிடுது. ஓகே, ஸோ ஹைலி சென்ட்ரலைஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இம்போஸ் பண்ணுறாங்க அகேன்ஸ்ட் தி ப்ராவின்சஸ், தட் இஸ் என்டையர்லி தேர் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்னர் ஜெனரல். ஓகே, ஸோ அப்போ கவர்னர் ஜெனரல் அப்படின்னு இருந்த ஒரு பொசிஷன் என்னவாகுது அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக மாறுது. ஓகே, ஸோ அப்போ ஏன் அப்படின்னா இந்த சென்ட்ரலைசேஷன் நடந்ததுனால. ஓகே, ஸோ அது வரைக்கும் தோ ப்ராவின்சஸ் அங்கங்கே கவர்னர் ஜெனரல் இருந்தாலும், கவர்னர் ஆஃப் பாம்பே, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ்னு இருந்தாலும், தோ தேர் சென்ட்ரலைஸ்டாக இருந்தாலும், பட் அத்தாரிட்டேட்டிவ் லெவலில் தே ஹாவ் சர்டைன் ரைட்ஸ். பட் இந்த 1833 ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டையர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கிட்ட வருது. அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்ன்ற ஒருத்தரோட பேர் என்னவா மாறுது அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா மாறுது. ஓகே, ஸோ அப்போ இந்தியாவா மாறினா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா மாறினா ஃபர்ஸ்ட் பர்சன், தட் இஸ் ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னா வில்லியம் பென்டிக். இது ஒரு கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் தி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி நாங்கள் வாரன் ஹஸ்டிங்ஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ அதே மாதிரி இங்கே வில்லியம் பென்டிக் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டோட ரொம்ப முக்கியமான மேஜர் இனிஷியேட்டிவ் அப்படின்னா, கம்பெனி டோட்டலி என்னவாயிடுச்சு, மோனோபோலி காலி. ஓகே, ஸோ பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாறிடுச்சு. அது போக கவர்னர் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன ஆகுதுன்னா ஹைலி சென்ட்ரலைஸ்டாக மாறுது. ஸோ அப்போ மற்ற ப்ராவின்சஸ் எல்லாமே டைரக்ட்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாறுறாங்க. அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு என்ன மாறுதுன்னா பேர் மாறுது, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா மாறுது, தட் இஸ் வில்லியம் பென்டிக். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டால் வில்லியம் பென்டிக்னு சொல்லணும். ஓகே, அது போக அது வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலாக இருந்த ஒன்று, தட் இஸ் கவர்னர் ஜெனரல் ப்ளஸ் அந்த 3 மெம்பர்ஸ் உள்ள ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வதாக ஒரு மெம்பரை சேர்க்குறாங்க, தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் லா மெம்பர். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லா மெம்பர் அப்படின்னு வரும்போது லார்ட் மெக்காலே. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் லா மெம்பர். ஸோ லா மெம்பராக ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் தி லா மேக்கிங் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ கொஞ்சம் என்னவாகுது, இந்த பாடி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலாக மட்டும் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருந்த ஒன்று இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ஒரு ஸ்கோப் கிடைக்குது. கம்ப்ளீட்லி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக மாறல.
எப்போ லா மேக் பண்றாங்களோ அப்போ மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4th லா மெம்பர் அதுக்குள்ள வருவாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் தி லெஜிஸ்லேட்டிவ் பர்ப்பஸ். ஸோ இவர் கொண்டு வந்தது தான் ஐபிசி, சிஆர்பிசிலாம். ஓகே. ஸோ லார்ட் மெக்காலே அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்சன். ஸோ இந்த மெக்காலே வாஸ் த ஃபர்ஸ்ட் லா மெம்பர். இது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லா கமிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கான ஃபர்ஸ்ட். இப்போ இருக்கிற லா கமிஷன் பார்க்குறோம் இல்லையா? இப்போட ரீசெண்டா லா கமிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி அப்போ இருந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் லா கமிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ண காலகட்டமும் எந்த ஆக்ட்ல வந்தது தான்? 1833 ஆக்ட்ல வந்தது தான். ஓகே. ஸோ இது ஒரு மேஜர் ஈவெண்ட் இன் தி 1833 ஆக்ட். ஓகே. ரொம்ப முக்கியமான ஆக்ட். 1833 ஆக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ட். ஓகே. ஸோ அப்போ லா கமிஷன் எதுக்காக? இந்தியாவோட லாஸை கோடிஃபை பண்றதுக்காக. அது போக ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்கன்னா, சிஸ்டம் ஆஃப் ஓப்பன் காம்படிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஃபார் சிவில் சர்வன்ட்ஸ். இன்சென்ஸ் இந்தியன்ஸும் கேன் பார்ட்டிசிபேட் இன் தி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ்னு சொல்றோம்ல, இந்தியன் கவர்னன்ட் சிவில் சர்வீஸ். ஓகே. ஸோ ஐசிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்ஸாம்ஸ். ஸோ இதுல யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா இந்தியன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பட் இது மேஜரா என்ன ஆகலைன்னா இம்ப்ளிமெண்டேஷன் வரல. பட் இஸ் நாட் லார்ஜ்லி இன் பேப்பர்ஸ். ஓகே. ஸோ ஒன்லி லார்ஜ்லி இன் பேப்பர்ஸ்ல தான் இருந்துச்சோ தவிர நாட் இன் என்டையர் ஃபுல் ஃபிளஜ்டா இதுல கிடையாது. ஓகே. அது போக இன்னும் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லேவரி ஆக்ட் தான். ஸோ அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரிஸ். ஸோ ஆக்ட் 5 ஆஃப் 843. ஸோ ஆக்ட் 5 ஆஃப் 1843 இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த 1833 ஆக்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ அப்போ 1833ல மேஜர் ரிஃபார்ம்ஸ் நடந்திருக்கு. கம்பெனி என்னவாயிருக்கு? கம்ப்ளீட்லி மோனோபோலி டைல்யூட் ஆகி என்டையர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியா மாறிடுச்சு. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா இருந்தவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா மாறுறாரு. அப்படி மாறின ஒரு பர்சன் யாருன்னா வில்லியம் பென்டிக். ஸோ இவர் காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும்போது ப்ராவின்சஸ் ஹைலி சென்ட்ரலைஸ்டாக மாறுது. ஸோ என்டையர்லி அத்தாரிட்டி யார்கிட்ட வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்ககிட்ட வருது. ஸோ மியர் ஏஜென்ட்ஸாக தான் அவங்க ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லா கமிஷன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒன்று. அதில் ஃபர்ஸ்ட் லா மெம்பர் என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்குள்ளே போகிறார். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்குள்ளே போகும்போது அவர் என்ன ஆகுறாருன்னா லா மெம்பராக இருந்து ஃபங்க்ஷன் ஆகுறாரு. எப்போ அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் பர்பஸஸ்ன்னு வரும்போது. ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அந்த ஸ்லேவரி ஆக்ட் அபாலிஷ் பண்ணது தான். அது போக ஓப்பன் காம்படிஷன் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பட் இன்னமும் அது பேப்பர்ல தான் இருக்கோ தவிர நடைமுறைக்கு வராத ஒன்றா தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ இதெல்லாம் மேஜர் ஈவெண்ட்ஸ் இன் தி ஆக்ட் 1833. ஸோ அடுத்த ஆக்ட் அப்படின்னு வரும்போது 1853 சார்ட்டர் ஆக்ட்னு சொல்றது இதுதான் லாஸ்ட் சார்ட்டர் ஆக்ட். ஓகே. ஸோ 1813, 1833, 1853 இது மூணும் சார்ட்டர் ஆக்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த 1853 தான் லாஸ்ட் சார்ட்டர் ஆக்ட். ஏன் அப்படின்னா இதோட கம்பெனியோட அந்த 20 இயர்ஸ் ஆஃப் ரெனியூவல்னு சொல்றோம் இல்லையா, அதை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண கிடையாது. என்ன மட்டும் சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா பார்லிமெண்ட் டிசைட் பண்ற வரைக்கும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ பார்லிமெண்ட் டிசைட் பண்ற வரைக்கும் இந்த 1853 ஆக்ட் என்னவாகணும்னா தட் இஸ் சார்ட்டர் கன்டினியூ ஆகும். ஸோ பார்லிமெண்ட் டிசைட் பண்ணி நாளைக்கே உங்களோட சார்ட்டரை நாங்கள் வித்ட்ரா பண்றோம், டெர்மினேட் பண்றோம் அப்படின்னா கம்பெனி என்ன பண்ண முடியாதுன்னா அதுக்கப்புறம் அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இன்சென்ஸ் அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸை யார் பண்ண முடியாது அப்படின்னா கம்பெனி பண்ண முடியாது. டைரக்டா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எடுத்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். இப்போயும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் யாரா இருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ்ல அப்பாயின்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸாக தான் இருக்காங்க. கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் டைல்யூட் ஆனதுனால அதோட பெருசா ஒரு நீச்சி இல்லாட்டினாலும் இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸ் இன்னும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ சார்ட்டர் இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல் அப்படிங்கிறது யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவ் அப் பண்ணிருக்காங்க. இன்சென்ஸ் டெலிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா டு தி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் டெலிகேட் பண்ணியிருக்காங்க. இது என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு ரெனியூவல் ஆகும். எப்போ இருந்து 1813 டு 1833, 1833 டு 1853. ஸோ இந்த 1853 என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் சார்ட்டர் ஆக்ட். ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பார்லிமெண்ட் டிசைட் பண்ற வரைக்கும் அது வரைக்கும் தான் இவங்களால ரன் பண்ண முடியும். அப்போ அந்த ஒரு ரெனியூவல் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ 1843 ஆக்ட்ல சாரி 1853 ஆக்ட்ல. ஓகே. ஸோ இந்த 1853 ஆக்ட்ல அதுக்கப்புறம் நடந்த ஒரு மேஜர் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே செப்பரேட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இப்போ தான் ஸ்லைட்டாக என்னவாகுதுன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கொஞ்சம் துளிர் விட ஆரம்பிக்குது. இன்சென்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலாக இருந்தது. இப்போ என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1833ல ஒரு லா மெம்பர் ஆட் பண்ணாங்க. ஸோ எப்போ எதுக்காக அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் பர்பஸ்க்கு மட்டும். இப்போ என்ன பண்றாங்க கம்ப்ளீட்டா லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனை தனியா பிரிச்சு எடுத்துட்டு வர்றாங்க ஃப்ரம் தி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். இதுதான் எக்ஸ்டென்ஷன். ஓகே. இப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1853ல சொல்றதா 1861ல இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாவே மாறும் பாடியா. இதுதான் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மெல்ல பார்லிமெண்டா ஃபங்க்ஷன் ஆகும். இன்சென்ஸ் பைகேமரலிசம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க லேட்டர் ஆக்ட்ல. ஓகே. ஸோ இது இந்த எவல்யூஷன் பார்த்து வச்சுக்கோங்க. மொதல் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி தான்
போத் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனும் பண்ணுச்சு, லா மேக்கிங் ஃபங்க்ஷனும் பண்ணுச்சு. ஸோ இந்த லா மேக்கிங் ஃபங்க்ஷனில் ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு ஸ்பெஷலைசேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லா மெம்பரை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த லா மெம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணதோட ஒரு எவல்யூஷன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஒன்று செட்டப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக மாறும். இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்னவா மாறும்னா, ஒரு ஃபுல் மெம்பர் பாடியாக மாறி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு வரும்போது சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு மாறும். இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அடுத்து என்னவாகும்னா, 2ஆ பிரிஞ்சு பை கேமரலிசமா மாறும். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய லோக்சபா, ராஜ்யசபா மாதிரி. ஸோ இந்த எவல்யூஷன் தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த 1853 ஆக்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் the function of executive and legislative function of the governor general was decided. ஓகே, ஸோ அப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆகுது, பட் நாட் அப் டு தி மார்க். நீங்க இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மாதிரி இருக்காது. இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 நியூ மெம்பர்ஸ் உள்ள ஆட் ஆகுறாங்க. லா மெம்பர் அஸ் த பெர்மனன்ட் மெம்பரா இருக்காங்க. அது போக சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கிறாரு, ஜட்ஜ் ஆஃப் தி கல்கட்டா சுப்ரீம் கோர்ட் அண்ட் 4 லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா அண்ட் நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ். தேர் ஃபங்க்ஷன் அஸ் த லெஜிஸ்லேட்டிவ் பாடி. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் 2ஆ பிரியுது. ஓகே, ஸோ 2ஆ பிரியுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக இன்னும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் செட்டப்க்கு வரல. பட் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணுறக்காண்டி, லா மேக்கிங் ஃபங்க்ஷனுக்காண்டி பிரிக்கிறாங்க. ஓகே, அப்போ எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிளா டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட அக்கௌண்டபிலிட்டிக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இன்சென்ஸ் இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ த ப்ரொசீஜர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும்னா, லைக் அஸ் அன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனும் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்குறாங்க. ஓகே, இது ஒரு மேஜர் இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் காம்படிஷன் சொல்றோம் இல்லையா, தட் இஸ் அது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ்க்கு ஓப்பன் அப் ஆகும். ஓகே, ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, இந்தியன்ஸும் தே கேன் ரைட் தி ஐசிஎஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் 1853 வரைக்கும் என்னன்னு சொல்றோம், கம்பெனி ரூல்னு சொல்றோம். இது வரைக்கும் கம்பெனி ரூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான மேஜர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784, 1813, 1833, 1853 மொத்தம் 5 தான். இந்த 5லையும் ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஈவெண்ட்ஸை தான் நான் எடுத்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் அதோட சர்க்கம்ஸ்டன்சஸையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கம்ஸ்டன்சஸ் இன் சென்ஸ் என்ன நடந்துச்சு, ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் ஒன் பை ஒன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ கம்பெனி ரூல் அப்படிங்கிறது இவ்வளோ தான். இதில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி மினிமல் தான். இன்சென்ஸ் ஒரு 5 மேஜரான ஆக்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த 5 மேஜரான ஆக்ட்லையும் ரொம்ப வெரி ஃபியூ ஒரு 10 டு 12 ஃபேக்ட்ஸை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணியாச்சு. இந்த 1853க்கு அப்புறம் நடக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1853 கிரவுன் ரூல். ஓகே, ஸோ இந்த கிரவுன் ரூலோட கண்டினியூஷன் அடுத்த கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். இந்த இன்சென்ஸ் 1853ல இருந்து 1947 வரைக்கும், இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வரைக்கும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். கொஞ்சம் அதுதான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவும் கூட. அதுலேயும் வெரி ஸ்பெசிஃபிக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1909, 1935, 1919 கொஞ்சம் சிக்னிஃபிகன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1861 அண்ட் 1892லையும் இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த திங்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் வித் சர்டைன் கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஏரியாஸ் தான் கேட்டிருக்கு. ஓகே, பார்த்துருக்கீங்க. ஸோ இதை ஜஸ்ட் உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸில் பாருங்கள். முக்கியமாக இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய இருக்கும் ப்ரொவிஷன்ஸ் இந்த லக்ஷ்மிகாந்த், பட் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் மினிமம் லெவலில் இதை மட்டும்னாச்சும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா போதும். இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் ஒரு 20-25 வருஷம் கொஸ்டின்ஸில் இதை தாண்டி பெருசாக வேறு எதுவும் அவங்க கேட்கல. ஓகே, அதுலேயும் ஏரியாஸ்ன்னு பார்க்கும்போது இதில் கொஞ்சம் மினிமம் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேஜர் இம்பார்ட்டன்ஸ் தி கிவன் டு தி 1919க்கும் 1935க்கும் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட இந்த பர்டிகுலர் செஷன் நான் என்ன பண்ணுறேன், வைண்ட் அப் பண்ணுறேன். அடுத்து வரக்கூடிய செஷன் இட் இஸ் ஆல் அபவுட் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் தான், எவல்யூஷன் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். இதை பார்ட் 1ஆ வச்சுக்கோங்க, அது பார்ட் 2ஆ வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். எனி டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா please put it in the comment box so I can address those for it. Okay, so thanks for watching this session. Thanks for all. Thank you.